ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஒரு வாரம் முடியல நம்மளோட இட்லி கடை திரைப்படம் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தனுஷோட இட்லி கடை திரைப்படம் வந்து கடந்த 1ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அவரே இயக்கி ஹீரோவாக நடித்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் செம்ம பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை சூப்பராகவே பூர்த்தி பண்ணிச்சு. ஸோ இந்த ஒரு திரைப்படத்தை வந்து ஒரு கிராமத்து சைடில் வந்து செம்ம பெரிய ஒரு ஃபீல் குட் மூவியாக பண்ணதுனால வந்து ஸோ ஒரு மெய்யழகனுக்கு அப்புறம் வந்து செம்ம ஃபீல் குட் மூவி வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இட்லி கடை திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தை தனுஷ் கூட சேர்ந்து ஒரு நித்யா மேனன், அருண் விஜய், ஷாலினி பாண்டே, ராஜ்கிரண், பார்த்திபன், சத்யராஜ், சமுத்திரகனி இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ மேலும் வந்து இந்த திரைப்படத்தோட பெரிய பெரிய ப்ளஸ்ஸை வந்து நம்ம ஜிவி பிரகாஷோட இசை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட்லி கடை திரைப்படத்தோட வசூல் குறித்து வந்து ஒரு நாளும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு வாரம் முடியவே கிட்டத்தட்ட 58 கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சுருக்குங்க. இது வந்து நல்ல ஒரு வசூல் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இன்னும் அடுத்த ஒரு வாரத்தில் 100 கோடி அடிக்கப்படும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு விஷயம் தனுஷ் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.